போய் சொல்லாதடா. என்னை பிடிக்காட்டி விட்டுட்டு போயிட்டே இருடா. ஏ விட்டு போட்டு போனா லவ் எதுக்கு பண்ணுவாமா? ஓவரா சவுண்ட் விடுற, ரொம்ப கத்துற. பேபி ஓ பிரியா சாரி. நீ மாதிரி இல்ல. ஏய் லூசாடி நீ. முதல்ல ரொம்ப அன்பா அக்கறையா பேசுவ. இப்பெல்லாம் வேற யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உனக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே? நான் என்ன உனக்கு ஈஸியா தெரியறேனா? அவாய்ட் பண்றியா நீ? உன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம், அப்படிதானே? தெய்வமே உன்னெல்லாம் வச்சு பொடி. என்ன சொன்ன? போடின்னு சொன்னேன், அவ்வளவுதான். வாயை திறந்தாலே போய் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு சீ உண்மையா லவ் பண்ணிட்டா இது பண்ணிருப்பியாடா? தேஞ்சு தேப்பி காட்டுற மாதிரி சொன்னதே நொச்சு நொச்சுன்னு சொல்லிட்டு மூடிட்டு போன வாடி. ஹாய்டா. ஹாய். ஃபோனில் எதுவும் சொன்ன மாதிரி ஒன்றும் புரியலடா. டே நாய எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஊன்னு போட்ட. அது ஒர்க் பண்ணிட்டே பேசிட்டு இருந்தேனா, அது ஒன்றும் புரியல. சொல்கிறா. 1800 ரூபா ஃபோன் டிஸ்பிளே டர்ரு. எப்படா? விடிய விடிய பேசி விடிய காத்தால பஞ்சாயத்து மாப்பிள்ள நல்லா தான் பேசிட்டு இருந்தா. சரி. திடீர்னு பேசிட்டு இருந்தப்போ அவள் பர்த்டே டேட்டு கேட்டா. நானும் அப்படி இப்படி சர்ச் பண்ணி ஃபேஸ்புக்கில் டேட்டை பார்த்து சொல்லிட்டேன். சரி. கண்டுபிடிச்சிட்டா. எப்படா? அவள் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக அவள் ஃப்ரெண்டு ஸ்வேதா அக்கௌண்ட்டுக்கு போய் அவள் பர்த்டேவை சொல்லிட்டேன்டா. ஊற்றி எடுத்துட்டா. நானே முக்காலுக்கு ஃபோன் செதறிடுச்சு. விழுந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட தான் நேராக வரேன். தலையை சுற்றி மூக்க தொடுறான். $2000 சரி மச்சான், மிச்ச காசு 250 ரூபா இருக்கும். 3 ஐட்டம் வாங்கிக்கோ. பூ, பழம், எள்ளு 3 பொருள் வாங்கிக்கோ. அம்மாவுக்கு திதியா? நானும் எங்கள் அப்பனுக்கு திதி கொடுக்கணும் பார்த்துட்டே இருக்கேன். உக்காடி சாக மாட்டேங்கிறேன். மூடு. ஏன்டா 5 ரூபா டீ கடைக்கு விட்டு போகிறேன்னே 10 ரூபாவில் கேட்பான் ஒரு டீக்கு. வா. என்ன மூஞ்செல்லாம் ஒரே பிரைட்டு? நேற்று சேலத்தில் நம்ம தலைவர் செம்ம ஸ்பீச்சு, அல்ட்ரா மாசு. 2 டீ ஓடா. இன்னும் முறைக்கிறான். எதில் பார்த்தேன்? ஃபேஸ்புக்கா இல்லை டிவியா? டிவியில் எங்கே பார்க்க முடியுது? கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி ரிமோட் ஆம்பளை கீழே வருதுங்கிறது சரித்திரத்தில் இல்லையே. என்ன சொன்னவனே கொண்டு வந்துட்டான். டீயா சுடுதனியா? சுடுதனியே தான். வழக்கம் போல் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். கொளுத்த மலை, செம்ம கூட்டம். தலைவர் பேசிட்டே இருக்காரு, ஒருத்த நகரில். இந்த மாவட்டத்தில் நம்ம கட்சி ஆஃபீஸ் நிறைய இடத்துல வைக்கிற வேலையெல்லாம் என்னாச்சு? வேலை போயிட்டு இருக்கு தலைவரே. அந்த வீடு சும்மா தான் இருக்கு போல. ஆஃபீஸுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்ல? அந்த வீட்டை 10 நாளைக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. அப்படியா? ஆமாம். வர எலெக்ஷனில் நம்ம கட்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வேணா ஏய் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறியா? 15 லட்சம் வியூஸு, 25,000 ஷேரு, நம்ம லைக்ஸில் சும்மா அள்ளி பிசுறு தட்டிட்டு இருக்காங்க. மொபைலை பாடுறா, தீயை தட்டி விட்றாரு. என்ன இப்படி பார்க்குறான்? காசு பார்க்கறதுல பிரச்சனை வரும், என்னை கூப்பிடுவேன்னு பார்த்தா கூப்பிடுறதே இல்லை. பிரச்சனையெல்லாம் பழகிடுச்சு தலை. எஸ்ஐ ஈஸ்வரன் அவன் சரிபட்டு வர மாட்டான் தலைவர். அவனை போட்டுடலாம். என்ன இந்த நாய் இதேவே இவ்வளோ நேரம் பார்க்குது? சரியில்லையே. செம ஒட்ட டீக்கே நம்மளை காசு கொடுக்க வச்சுருவான். டக்குன்னு கிளம்பிடணும். 4 மணிக்கு மேலே நம்ம சேலர் ப்ரோ ஒருத்தர் பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம். போகலாம். எந்திரிக்கிறானா பாரு. டீ கட்டி காசு கொடுத்த ராஜா. அப்பாடா சொல்லிட்டேன். எவனோ ஒருத்தன் நல்லா வேலை செய்கிறான்னு சொல்லியிருந்தா? சங்கர் பைய வந்துட்டு இருப்பா, பார்த்துடலாம் தலைவர். சரி சரி. நம்ம எலெக்ஷன் வேலையில் கூட நல்லா பண்ண. சிறப்பு சிறப்பு. இந்த போலீஸ் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பார்த்துங்கப்பா. சரி சரி. ஜி தலைவரே துப்பிட்டீங்களா? அட குருட்டு முண்டம். டேய்
யார் யாது முருகா கோமநாண்டி நல்லா ஐயா சங்கர் தலைவரே. தலைவரை பார்க்க வச்சுட்டியே. சங்கரா அச்சோ என்னய்யா இப்படி பண்ணிட்டு இருக்க? மண்டை கிட்ட உடஞ்சதுன்னா அண்ணே மன்னிச்சிருண்ணே. நீ மூடு. தலைவர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லல. வணக்கம் தலைவரா. வா உட்காரு. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல உட்காந்துக்க. உங்க முன்னாடி உட்காரு தலைவர். கூப்பிடியா? ஓ சங்கரு. என்னால நம்பவே முடியலையா சாமியா கடவுளே. டேய். இந்த வந்துட்டேன். நெத்தில எவ்வளவு பெரிய பொட்டு. நல்லா உள்ள தள்ளி உட்காரியா? பரவாயில்ல பரவாயில்ல தலைவர் உட்காந்துக்க. உட்காரியானே இப்படி பண்ணிட்டு இருக்க? இவன் தான் சொன்னியா நீ? ஏய் என்னாச்சு? இல்ல தலைவர் உங்க முன்னாடி உட்காந்துக்க நம்பவே முடியல. அட கிளி கேன லூசு மாதிரியோ. தலைவரை நேற்று யூடியூப்ல பார்த்தேன் தலைவர். நேற்று நீங்கள் சேலத்தில் பேசுகிற மேடையில் பேசுறது பிரிச்சுட்டீங்க தலைவரை. உங்க கூட ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் தலைவரை. வா சங்கரு. கட்சி சார்பா கூட்டம்லாம் நடக்கும்போது தவறாம ஆளா வந்து நிக்கணும். டேய் சொல்லிடணும்டா. சொல்ல மாட்டான். துப்பிட்டீங்களா? சங்கர் இருக்கணும் சரியா? சங்கர் இருக்கணும். சொல்ல மாட்டான். மூஞ்சி பாருங்க. பரவாயில்ல தலைவரை. இது வேறயா? தெய்வீக பாடையில போ. நல்லா குமிஞ்சிடுறா பழக்கூட தலையா.
என்ன மச்சி இந்த வெயில்ல நிக்கிற? டேய் கண்ணெல்லாம் செவந்திருக்கு, என்னாச்சுடா? மச்சி சொல்றா. ஏய் என்னடா இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கான்? யாரா அந்த பையன்? ராத்திரிலாம் கண்ணில் தூக்கமே இல்லைடா. அவன் பேசுறது நினச்சி விடிய விடிய கண்ணில் தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த நாய் சிக்குனா செவ்விரலாண்டா. கேனப். ஏய் நீ வருவேன், நான் சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே இங்கே தான் இருக்கான். நம்பர் இல்லைடா, என் கையில் கிடைக்கட்டும். தன்மானத்தையே தீண்டி பார்த்துட்டான்டா. எஃபியில் இருக்க டீட்டெயில் வச்சு இந்த நாய் இந்த ஊரில் எங்கே இருந்தாலும் நம்ம வலைக்கு சிக்க வச்சு அந்த அவனை கூப்பிட்டு வர்றேன். நீ பண்ணுற உழக்கிறேன்டா அவனை. நான் பிடிக்கிறேன்டா அவனை. ஜனா, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா? இல்லை டாக்டர், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சொல்லுங்கள். ஓ, கேன் யூ கால் தெம் நவ்? இல்லை, இப்போதைக்கு எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன். சொல்லுங்கள் டாக்டர், என்னன்னு சொல்லுங்கள். ஓ சாரி, ஐ saw your reports. உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன் டாக்டர், என்னாச்சு? எதுக்கு ஆப்ரேஷன்லாம்? ஆக்சுவலாக உங்கள் ஹார்ட்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் ஹை ப்ரெஷர் இல்லை லோ ப்ரெஷர் எதையும் உங்களால் கேஷுவலாக கூட தாங்கிக்க முடியாது. அப்போது எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் டாக்டர்? அன்கான்ஷியஸ், கோமா, சிபிஆர் சிச்சுவேஷன், இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். யாரும் இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்ணுறேன்னு தெரில. யாரும் இல்லைன்னு சொன்னதுனால ஸோ டிசைட் as soon as possible. மச்சி அந்த நாயை பார்த்துட்டேன்டா. டேய்
என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்போ என் முன்னாடி தான் அவன் இருக்கான். சரி சரி, நீ நான் சொல்ற மாதிரி செய். அந்த நாயை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, பைக்கு நடுவழியில் இருக்கு, எடுத்து ஓரமாக போடுங்க ப்ரோ. அண்ணா, ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. ஃபோன் தரீங்களா? கால் மட்டும் பண்ணிட்டு தரேன். ஃபோன் காணாம போயிடுச்சா? இருங்க தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்கள்? என்னோட ஃபோன் எதுக்குங்க எடுத்தீங்க முதல்ல? ஸோ ஏங்க இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு நீங்கள் வேற. சரி வைங்க, வரேன். இதான் மச்சி அவனோட ஃபோனு. அவனை காலா மைதானத்துக்கு வர சொல்லி இருக்கிறேன். இனி நீ பார்த்துக்கோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். மொபைல் உன்னோடதா? என்னதுதானா? பேட்டர்ன் ஓப்பன் பண்ணு. என்னோட ஃபோன் தான். ஓப்பன் பண்ணு. என்னோட. ஒரு ஃபோனு கையில் கிடச்சா இப்படி தான் மெசேஜ் பண்ணுறதாடா? ஃபோனை கொடு. எதுக்குடா? அவளை வீடியோ கால் பேசி சமாதானப்படுத்தணும்டா. ஃபோன் நாளைக்கு வாங்கிக்க மச்சி. என்ன தெரிஞ்சு எதுவும் பண்ணனா? ஏன்னா ஃபோன் கையில் கிடச்சா மனசுக்குள்ள பெரிய உதறு நினைப்பான உனக்கு? சொல்கிறா? நான் அது தெரியாமல் நடந்துருச்சு. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தாண்டா சின்ன பசங்களாம் கெட்டு போகிறானுங்க. உங்களுக்கெல்லாம் ஃபோனு கையில் கிடச்சா மனசில் பெரிய நினப்பு. ஆக்சுவலாக உங்கள் ஹார்ட்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்கு. அன்கான்ஷியஸ், கோமா, சிபிஆர் சிச்சுவேஷன், இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம்.
யாரும் இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ டிசைட் as soon as possible. டேய் எந்திரா நடிக்காதடா டேய். டேய் எந்திரா மேல. டேய் 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 எந்திரா. முடிச்சு பாரு டேய். டேய் டேய் தம்பி எந்திரா. டேய் பாரா. டேய் பாலா. ஹலோ சொல்ற. டேய் தம்பி. டேய் டேய் பாரா. டேய் என்ன பண்றது தெரியல. டேய் தம்பி. டேய் பாரா. ஹலோ நான் மச்சி. டேய் பாலா சொல்றா. ஹலோ டேய் என்னாச்சுடா? பாலா டேய் கேக்குதா? இந்த பையன் வந்தான்டா, கோவத்தில் அடிச்சுட்டேன், எந்திரிக்க மாட்டேங்கிறான், செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஹலோ டேய் டேய் பாலா. ஹலோ 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 ஆம்புலன்ஸ். இங்கே ஒரு பையன் பைக்கில் வந்துட்டு கீழே வந்துட்டாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க.